2 நாள் அப்சர்வேஷன்ல இருக்கட்டும், அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு சொல்றேன். அழகுடி, இப்பதான் உன் முகத்துல பழைய ஃப்ரெஷ்னஸ் வந்திருக்கு. இதான் ஆதிரா. ஹே, வெக்கத்தை பாரு. இருக்காதா என்ன? கல்யாண பொண்ணாயிட்டல நீ. இந்த அழகும் வெக்கமும் இவ்வளவு நாள் எங்கடி போச்சு? அர்ஜுன் கிட்டயா? அம்மா இருக்காங்கடி, ஓவரா பண்ணாத. ஏய், நானும் பாத்துக்கிட்டு தாண்டி இருக்கேன். அர்ஜுன்கிற பேரை சொன்னாதான் உன் முகத்துல சந்தோஷமே வருது. ஆனா இந்த சந்தோஷம் எப்பவும் இருக்கணும்டி. எங்களுக்கு அதுதான் வேணும். அம்மா, அர்ஜுன் வாங்க சார். ஃபோன் பண்ணி எவ்வளோ நேரம் ஆச்சு? உடனே வர வேணாம்? பொண்ணு உங்களுக்காக தானே வெயிட்டிங். சாரி உஷா, வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அம்மா, நான் உங்ககிட்டயும் சாரி கேட்டுக்கிறேன். எதுக்குப்பா? ஊர்ல அப்பா, பெரியப்பா, சித்தப்பா எல்லாம் தப்பா பேசியிருக்காங்க. மாமாவும் ரொம்ப மோசமா நடந்திருக்காரு. அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதை விடு. இப்ப எதுக்கு அதெல்லாம்? ஆதிராவோட அப்பா கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாரு. இனி மேற்கொண்டு நடக்க வேண்டியதை பாப்போம். இளங்கோ, நீயும் ஒரு வார்த்தை சொல்லுடா. மாப்பிள்ள சங்கடப்படுறாருல்ல. இப்பதானே வந்திருக்காரு, எல்லாம் சரியாயிடுமா? இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அப்பாவே முடிவு பண்ணியாச்சு. நடக்க வேண்டியது சிறப்பாவே நடக்கும். அதை நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். என்னப்பா இது? இப்போ சார்னு கூப்பிட்டுக்கிட்டு மச்சான்னு சொல்லுங்க. என்ன அத்தைன்னு கூப்பிட்டா ரொம்ப சந்தோஷப்படுவேன். கண்டிப்பா அத்தை. சார், உங்ககிட்ட ஆதிரா என்னமோ பேசணுமா? ஏய், நான் எப்படி பேசணும்னு சொன்னேன்? இப்பதானே சொன்னேன். இவகிட்ட பேசுங்க சார். ரொம்ப ஆர்வமா ஆசையா இருக்கா சார். ஏய் உஷா, என்ன இது? என்ன ஆதிரா, என்ன பேசணும்? பேசு. கடவுளே, அவ கலாய்க்கிறா. அவளை விடுங்க. வினத்தை பார்க்க போனீங்களே, என்னாச்சு? அது வந்து வினோத பத்தி என்ன சொல்றதுன்னு புரியல ஆதிரா. தலையில அடிபட்டு அவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு. என்ன அவன் சுத்தமா மறந்துட்டான் ஆதிரா. என்ன சொல்ற அர்ஜுன்? என்னாச்சு அவனுக்கு? தெரியல ஆதிரா. அவன் எதோ பார்த்தோ பயந்துருக்கான். அப்பா அம்மா 2 பேர் தான் ஞாபகத்துல இருக்கு. ஆமா, நீ அவனு ஒன்னா தானே வந்தீங்க? நடுவில் அவனுக்கு என்னாச்சு? எனக்கு எதுவும் சுத்தமா ஞாபகமே இல்ல. லாஸ்டா வினோத்தை மோட்டல்ல வச்சு பார்த்தது. அதுக்கப்புறம் நீ சொல்லிதான் எனக்கே தெரியும். அவனுக்கு என்ன இருக்கும்? அர்ஜுன், இப்ப எதுக்கு அந்த ஆராய்ச்சி? அவனுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாம், இல்ல திருடன் யாராவது வந்து அட்டாக் பண்ணிருக்கலாம். எது எப்படியோ அவனுக்கு கொஞ்ச நாள்ல சரியாயிடும். இப்ப நமக்கு ஆதிரா பத்திரமா கிடைச்சிட்டாங்க. வீட்லயும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. உடனடியா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இல்லனா திரும்பவும் பிரச்சனை வரும். கண்டிப்பா சார். என் மாமாவால எப்ப வேணாலும் பிரச்சனை வரலாம். அப்படி ஏதாவது வந்ததுன்னா நீங்க தான் சார் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். உங்களுக்கு உதவி பண்ண நான் ரெடியா இருக்கேன். ஆனா கல்யாணத்தை காதும் வச்ச மாதிரி சிம்பிளா முடிச்சிடுங்க. அதையும் உடனே பண்ணிடுங்க. கல்யாணத்தை உடனே பண்றதுல உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? இல்லப்பா, முடிவு பண்ணியாச்சு. எதுக்காக வெயிட் பண்ணணும்? ஏதாவது கோவில் வச்சு கல்யாணத்தை முடிச்சிடலாம். அர்ஜுன், அதுக்கான ஏற்பாட்டை நீங்க தான் செய்யணும். சரி அம்மா, ஒரு நிமிஷம். கோயில்னா எந்த கோயில்? எங்க வைக்கலான்னு ஐடியா? 2 பேரும் இங்கே தானப்பா இருக்காங்க. இங்கே ஒரு கோயிலை பார்த்துடலாம். இல்ல வேண்டாமா, நம்ம ஊர்ல வச்சுக்கலாம். இங்க என்னடா பிரச்சனை? அம்மா, இங்க என்ன அர்ஜுன் சைட்ல இருந்து ஏதாவது ப்ராப்ளம் வருமா? ஆனா திருநெல்வேலினா அவ்வளவு தூரம் வரமாட்டாங்க. வந்தாலும் சமாளிச்சுக்கலாம். இதோ பாருங்க, எனக்கு அங்கதான் சரின்னு படுது. அர்ஜுன், உங்க கல்யாணத்தை திருநெல்வேலியில சின்னதா ஒரு கோயில வச்சு முடிச்சிடலாம். ஓகே தானே? எனக்கு ஓகே தான் சார். என்ன மாப்பிள்ள திரும்பவும் சாருன்னு கூப்பிடுறீங்க?
சாரி அத்தை, சட்டுன்னு மாத்திக்க முடியல. இனிமே மச்சான்னு கூப்பிடுங்க, பழகுனா சரியாயிடும். ஓகே. ஹே ஆதிரா, இந்த திவ்யா கேண்டீன் போனானா அங்கேயே இருந்துருவா. இந்த சந்தோஷமான விஷயத்த அவகிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். சொல்லுமா, ஏதாவது தகவல் உண்டா? இருக்கு சார், ரொம்ப சீரியஸான மேட்ரு. என்ன, அர்ஜுனுக்கும் ஆதிராவுக்கும் கோயில் வச்சு கல்யாணம் பண்ண போறாங்களா? ஆமா சார், அப்படிதான் பேசிக்கிட்டாங்க. அப்போ இந்த திட்ட கல்யாணத்துக்கு பெத்தவளும் உடந்த அது அவங்க சம்மதத்தோட தான் நடக்குது. இன்ஸ்பெக்டர் கலையரசனும் அதுக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லியிருக்காரு. அவங்க இருக்கான் ஒக்கத்த போலீஸ்காரப்ப, அவன் உதவி பண்ணா எல்லாம் நடந்துருமா என்ன? இல்ல விட்டுருவனா நான்? அவன் தான் என் மாப்பிள்ள, என் பொண்ணுக்காகவே பிறந்தவன் அவன். அவன் இன்னொருத்தைய கட்டிக்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க நான் கேனப்பேலா நானு? சார், அவங்க பிளான் என்னன்னு சொல்லிட்டேன். இனிமே நீங்க தான் சார் பாத்துக்கணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த பாரு, எந்த கோயில வச்சு கல்யாணம், என்னைக்கு, இந்த வரத மட்டும் என்று சொல்லு. எனக்கு அதெல்லாம் தெரியாது சார், இனிமே தான் முடிவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன முடிவு பண்றது? நான் முடிவு பண்ணிட்டேன். அவங்க என்ன தள்ளி தட்டா என்ன வேணாலும் பண்ணட்டுமே, ஒன்னும் பப்பு ஆகாதீங்க. இந்த பாருமா, நீ ஒண்ணு பண்ணு, அவங்க மேற்கொண்டு என்ன பேசிக்கிறாங்க, என்ன திட்டம் போடுறாங்க, இதை மட்டும் என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார், தகவல் தெரிஞ்சா உடனே கால் பண்றேன். போன் வச்சிடுறேன் சார். கூட்டுச்சதியா பண்றீங்க? உங்க ஆசையெல்லாம் அடியோட அழிஞ்சு போகுது. தம்மா துண்டு இருந்துட்டு என்ன வேலை காட்டுற? இந்த சின்ன பசங்க எல்லாம் உனக்கு ஆக மாட்டாங்க இனிமேல். இருக்கா கஜா இருக்காண்டா, கஜா. அவனை வச்சு உனக்கு கருமாதி வைக்கிறான் பாரு. என்னப்பா இது முட்டாள்தனமா இருக்கு? எவனோ ஒரு மாந்திரிக காசுக்கு ஆசைப்பட்டு ஆவி பூதம் அது வீட்டுக்குள்ள உலாவுதுன்னு கதை விட்டுட்டு போயிருக்கான். அதை போய் நம்புறீங்களாப்பா? டேய், காசுக்காக இல்லடா, நம்ம நல்லதுக்காக சொல்றாரு. ஓ, அப்பா பேய் பிசாசுங்கிறதெல்லாம் மூட நம்பிக்கை, நிஜத்துல அதெல்லாம் கிடையாது. மூட நம்பிக்கைன்னு எதை வச்சு சொல்ற? நீலவேணியோட ஆத்மா இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கு, நான் பார்த்தவன் சொல்றேன். அது வெறும் கனவுப்பா, கண்ணால பாத்தீங்களா? டேய், நீ பார்த்தாதான் நம்புவியா? அது ஆத்மாடா, செத்து போன ஆத்மா. அது எப்ப எந்த ரூபத்துல வரும்னு நம்மால சொல்ல முடியாது. அப்பா இத பாருடா, வீண் விதண்டாவாதம் பண்ணாத. நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, எந்த அளவுக்கு உண்மையோ அதே மாதிரி ஆவி இருக்கிறது உண்மை. அன்னைக்கு காத்தா வந்து உங்களை பாடாப்படுத்தினால யாருடா அது? நீலவேணிதான். சரிப்பா, இப்ப என்ன பண்ணலாங்கிறீங்க? என் வம்சம் என் கண்ணு முன்னாலே அழியிறத என்னால பார்க்க முடியாது. உங்களுக்கு வேணா நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா நம்பூதிரி சொல்றத கேட்கறது நம்ம எல்லாருக்கும் நல்லது. அந்த ஆளு என்னதான்ப்பா சொன்னாரு? நீலவேணி ஆத்மா சாந்தி அடையணும், அதுக்கு பரிகார பூஜை பண்ணணும். நீலவேணி ஆசையா பயன்படுத்தின எல்லா பொருளும் வேணும்னு நம்பூதிரி சொன்னாரு. அது எப்படிப்பா கிடைக்கும்? அவன் மேல போய் சேர்ந்துட்டான், செத்த பணத்துக்கு சேலை எதுக்கு? டேய், மிச்சம் மீதி ஏதாவது இருக்கும், நீ சுசிலாவை போய் பாரு, அங்க ஏதாவது இருக்கான்னு கேளு. அது சேலையா இருந்தாலும் சரி, தலைக்கு வச்சுக்கிற ஊசியா இருந்தாலும் சரி, நீலவேணி சம்பந்தப்பட்ட எல்லா பொருளையும் நான் சொன்னேன்னு வாங்கிட்டு வா. அதை வச்சு பூஜை பண்ணா நீலவேணி போயிடுவாளா? டேய், நம்புடா, நம்பூதிரி அப்படிதான் சொல்லி இருக்காரு. நீ எனக்காக பண்ண வேண்டாம், இந்த குடும்பத்துக்காக பண்ணு. எனக்கு என்னமோ இதெல்லாம் முட்டாள்தனமா படுது. ஏதோ நீங்க சொல்றீங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். டேய், அங்க சுசிலா கிட்ட சண்டை போடாத, நான் கேட்டேன்னு சொல்லு, தன்மையா பேசி வாங்கிட்டு வா, புரிஞ்சுதா? புரிஞ்சுது.
என்ன சுசீலா, எப்படி இருக்க? வீட்டு பக்கம் வரலாம்ல? ஏதாவது உதவி தேவைன்னா தயங்காம கேளு, நான் இருக்கேன். உனக்கு வேண்டியது எல்லாத்தையும் நான் பண்ணி தரேன். ஏதோ கடவுள் புண்ணியத்துல கையேந்தாம வாழ்ந்துட்டு இருக்கேன், அதையும் பண்ண வச்சிடாதீங்க. பாத்தியா, எப்பவுமே ஒட்டாமலே இருந்தா எப்படி? நம்மள ஒரே குடும்பம், நெருக்கமா இருக்கணும்ல. என்ன இப்பதான் சமையல் நடக்குதா? இனிமே சாப்பிடல? என்ன சுசிலா, நாளா எதுக்கு இருக்க? என்ன கூப்பிடலாம்ல? தலைக்கறி குழம்பும் புரோட்டாவும் ஆளை விட்டு வாங்கிட்டு வந்திருப்பேன. இப்ப ஒன்னும் கெட்டு போகல, சரின்னு சொல்லு, நான் போய் வாங்கிட்டு வரேன். அத நம்ம தனியா உட்காந்து சந்தோஷமா சாப்பிடலாமே. இங்க பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க. கோஜிகா சுசிலா, நான் ஒரு வேலையா தான் வந்திருக்கேன். பெரியவர் தான் அனுப்புனாரு. முதல்ல அதை சொல்லுங்க. ஒண்ணுல சுசிலா, இந்த செத்து போன நீலவணி இருக்கால, அவளோட துணிமணி, வளையல், தாலி, இந்த தலையெல்லாம் வைப்பாங்களே, அதெல்லாம் அவங்ககிட்ட தான் இருக்காம. அது இப்ப வேணும். அதையே நீங்க கேக்குறீங்க? எனக்கு இல்ல சுசிலா, நான் என்ன பண்ண போறேன் வச்சுக்கிட்டு பெரியவர் தான் கேட்டு அனுப்பிச்சாரு. அம்மா கொடுக்காதும்மா. சாமி, நீ எதுக்கு இங்க வந்த? உள்ள போ. மரியாதையா போயிடுறா. டேய் என்ன மிரட்டியா? அடிச்சனா? போயிடு, இல்ல அடிச்சா கொன்றுவேன். இங்க பாருங்க, அவன் மேல கைய வச்சா நல்லா இருக்காது. ஆமா, மரியாதை எங்க இருந்து போ சொல்லு. எனக்கு கோவம் வந்தா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. என்ன இது வம்பா போச்சு? இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் சாமி, என்னாச்சு சாமி? அவளை போ சொல்லு, அவளை போ சொல்லு, போ சொல்லு. கூட்டிட்டு போயிடு, இல்ல அடிச்சா கொன்றுவேன். கூட்டிட்டு போ. சாமி வா, நீ உள்ள வா. உள்ள வாங்கறல, உள்ள வா சாமி. அம்மா கொடுக்காது, அவளை போ சொல்லு, போ சொல்லு. டேய், வெளியில வந்தா பொழச்சிடுவேன். அடிச்சு வாய முறா, சாகடிச்சிருவேன். அவன்கிட்ட ஏன் வம்பு பண்றீங்க? வந்த வேலையை பாருங்க. அதான் சொன்னேனே, நீலவேணி சம்பந்தப்பட்ட எல்லா பொருளையும் என்கிட்ட கொடுத்துரு, நான் பாட்டு போயிட்டே இருக்கேன். அம்மா கொடுக்காது, அது பெரியம்மாவுது. கொடுக்காது. ஐயோ சாமி, நீ கத்தாத, கொஞ்சம் என்ன பேச விடு. அம்மா கொடுக்காதம்மா. சரி சரி சரி, நான் கொடுக்கல. இங்க பாருங்க, அக்காவோட நகை நட்டு, பாத்திர பண்டெல்லாம் அவங்களோடவே போச்சு. இப்ப அவங்கள்துன்னு எதுவுமே இல்ல. எதுவுமே இல்லையா? இருக்குங்க. அக்காவோட வளையல், மஞ்ச கயிறு, அப்புறம் ராக்கடி, கல்யாண சேலை, இதெல்லாம் தான் இருக்கு. நாங்க அதத்தானே கேக்குறோம். அதேதான் அக்காவோட ஞாபகமா வச்சு சாமி கும்பிடுறேன். அதையே கேக்குறீங்க? டேய் கத்தாதடா, வாய மூடு. ஏன் சாமி? இங்க பாரு சுசிலா, நீலவேணி ஆத்மா சாந்தி அடையாம சுத்திக்கிட்டு இருக்கா. அதனால ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பெரியவர் பயந்துட்டு இருக்காரு. நம்பூதிரி கேட்டப்ப பரிகார பூஜை பண்ணா சரியாயிடுன்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் என்ன வாங்கிட்டு வர சொல்லி இங்க அனுப்பியிருக்காரு. இங்க பாரு, எனக்காக நீ கொடுக்க வேண்டாம், நீ அவருக்காக கொடு. நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் தானே, நல்லா இருக்கணும்ல. மாமா கேட்டதா சொல்றீங்க, தட்ட முடியல. இருங்க, எடுத்துட்டு வரேன். போய் எடுத்து வா. அம்மா கொடுக்காதம்மா, அம்மா கொடுக்காத, அது பெரியம்மா. சாமி சும்மா இரு. அம்மா அம்மா கொடுக்காதம்மா. அம்மா 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 கொடுக்காதம்மா. அம்மா அம்மா அம்மா, அது பெரியம்மா. அம்மா கொடுக்காதம்மா. அம்மா அம்மா கதவு தரம்மா. அம்மா அம்மா
கொடுக்காதம்மா அம்மா சாமி அம்மா கொடுக்காதம்மா அம்மா வா ஆதிரா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் மேம். உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்காமே, திவ்யா சொன்னா. ஆமா மேம். உன் முகத்துல கல்யாண கலை வந்துருச்சு. அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம். ரொம்ப சந்தோஷமா. எப்படியோ பெத்தவங்க சம்மதத்தை வாங்கிட்ட. என்ன அர்ஜுன், இனிமே ஆதிராவை பார்க்க இங்கெல்லாம் வர மாட்டீங்க. வாழ்த்துக்கள்ப்பா. தேங்க்யூ மேடம். ஆதிரா, கல்யாணத்தை எங்க வச்சிருக்கீங்க? எங்க ஊர்ல தான் மேடம். சிம்பிளா கோயில்ல வச்சு நடத்திக்கலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. வீட்டுக்கு ஒரே பொண்ணு, அப்படி இருந்தும் ஏன் கோவில்ல சிம்பிளா பண்ணணும்? நல்லா கிராண்டா பண்ணலாமே. மேடம், அது எங்க வீட்டு சைடுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, அதனால சிம்பிளா வச்சிருக்கோம். ஓ, அதுக்கப்புறம் இங்க பெருசா ரிசப்ஷன் வச்சுக்கிட்டா போகுது. சந்தோஷம்ப்பா. அப்ப ஊருக்கு எப்ப கிளம்புறீங்க? நாளை காலையில இங்க இருந்து கிளம்புனாதான் சரியா இருக்கும் மேடம். ஆதிரா, நீ எல்லா திங்ஸும் இன்னைக்கே பேக் பண்ணிடு. நாளை காலையில நேரத்தோட கிளம்பணும். அப்பதான் கல்யாணத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் பண்ண முடியும். சரிண்ணா. சார், கல்யாணத்துக்கு நாங்களும் வரலாம்ல? கண்டிப்பா. நீங்க எல்லாமையா? நீங்க எல்லாம் அவசியம் கல்யாணத்துக்கு வரணும். மேடம், நீங்களும் கல்யாணத்துக்கு வரணும். கண்டிப்பா வாங்கம்மா. அவசியம் வரேன். உஷா, ஆதிரா முகத்துல சந்தோஷத்தை பாரு. ரொம்ப அழகாயிட்டால. எல்லாமே 2 நாளைக்கு தான். அப்புறம் நாங்க யாரு, இவ யாரு? எங்களை எல்லாம் நினைக்கிறதுக்கு மேடத்துக்கு இனி எங்க நேரம்? ஏன் அப்படி சொல்ற? பின்ன கல்யாணத்துக்கு முன்னாடியே உனக்கு சோறு தண்ணி எல்லாமே அர்ஜுன் தான். கல்யாணம் ஆயிட்டா கேட்கவா வேணும்? அடி போடி, எப்போ உனக்கு இதே பேச்சு தானா? ஆதிரா மட்டும் இல்ல, நாளைக்கு உங்களுக்கும் கல்யாணம் ஆனாலும் நீங்களும் இப்படித்தான் இருப்பீங்க. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு சொல்லியா தரணும்? என்னம்மா சொல்றீங்க? நீங்க சொல்றது சரிதான். கஜா இருக்கானா? கஜா, வாங்க. வாங்க வாங்க, உட்காருங்க. உட்காருங்க. ஆமா, அடிச்சு இழுத்துட்டு போறானே, அவனுக்கு உயிர் இருக்கா இல்லையா? அவன் கதை முடிஞ்சது, அதை விடுங்க. வராதவங்க வந்திருக்கீங்க. என்ன சாப்பிடுறீங்க? ஹாட்டா கோல்டா? சாப்பிட்றதுக்கெல்லாம் மூடு இல்லடா. எனக்கு ஒன்னால ஒரு காரியம் ஆகணும். என்ன ஆலையா? என்ன சார் இது? உங்க முன்னாடி நான் சாதாரண ஆளு. யானைக்கும் அடிசா இருக்கும்ல, புரியலையே. இந்தா, யார் இது? இவ என் நிம்மதி அளிச்சவடா. என் பொண்ணோட வாழ்வ கனவை உடைச்சவ. இவனால நான் ரொம்ப அடிபட்டுட்டேன், அவமானப்பட்டுட்டேன், அசிங்கப்பட்டுட்டேன். என் ஆட்க ஒவ்வொருத்தர் முன்னாடி ஒவ்வொருத்தரையா தொலைச்சிட்டேனா. என்னால ஒண்ணுமே பண்ண முடியலடா, ஒண்ணுமே பண்ண முடியல. எந்த முயற்சி எடுத்தாலும் எல்லாமே தோத்து போச்சு, எல்லாமே வேஸ்ட், எல்லாமே வீணா போச்சு. இப்ப எனக்கு என் மனசுல இருக்கிற துக்கம், துயரம், வேதனை, ரணம் இதெல்லாம் ஆறணும்னா அவளை சும்மா கொண்டங்கணுமா இப்படி கடலை தூக்கி எறியணும்டா. உன்னால முடியுமா? முடியாதா? முடியும்ல உன்னால. நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு கட்ட பஞ்சாயத்து, எத்தனை வெட்டு குத்து பார்த்திருப்பீங்க. என்கிட்ட போய் இவ்வளவு சின்ன பொண்ண
கொலை பண்ண சொல்றீங்க? நீங்க இப்படிங்கிறதுக்குள்ள முடிச்சிருவீங்களே? டேய், என்னாலதான் முடியலன்னு தான் சொல்றேன்ல. இவ்வளவு தூரம் நான் சொல்லியும் நீங்க முடிச்சிருவீங்க சொன்னா என்ன அர்த்தம்? எகத்தாளமா உனக்கு? டேய், உன்னால முடியுமா முடியாதா? சார் இருங்க, கோவப்படாதீங்க. நீங்க போட்ட பிச்சையில வாழ்றவனா? நான் உங்க விசுவாசி. உங்களுக்காக உயிரையே கொடுப்பேன். இவ உயிர் எடுக்கிறதா கஷ்டம்? கஷ்டம் தாண்டா, ரொம்ப கஷ்டம். உனக்கு அவளை பத்தி தெரியாது, எனக்கு தான் தெரியும் அவளை பத்தி. நான் பாத்துக்கிறேன். இவளை எங்க எப்ப பார்க்கணும், எங்க இருக்கிறா, எங்க வச்சு தூக்கணும்னு மட்டும் சொல்லுங்க. டேய், அவ விமென்ஸ் யூத் ஹாஸ்டல்ல தான்டா தங்கி இருக்கா. நாளை காலையில ஊருக்கு போறா. அவ போற ரூட்ல ஸ்கெட்ச் போட்டு தூக்கி அவளை தூக்கு சும்மா. அவளை அவ செத்து ஒழிஞ்சாலும் எனக்கு நல்ல செய்தி வரணும். செய்ய முடியுமா உன்னால? அதுக்கப்புறம் நீ என்ன கிட்ட உனக்கு சிறண்டா, உனக்கு என்ன வேணாலும் கேளு. ஓகே ஓகே சார், நான் பாத்துக்கிறேன்.